எங்க சீக்கிரமா வாங்க. ஏய் இப்ப வீட்டுக்கு சீக்கிரமா போய் என்னடி பண்ண போற? மெதுவா போ. ஹேய் அத்தை வேற வீட்ல தனியா விட்டு வந்திருக்கேன். அந்த குட்டி மூலக்காரி வேற எதையாவது குழப்பி விட்டுறாலும் பயமா இருக்கு. நீ எப்படியா வந்து தொலை. இந்த அப்படி போ. என்னவ வீட்ல 6 மாசம் சின்ன குழந்தைய தனியா விட்டு வந்த மாதிரி இப்படி போறா? சரி அந்த பக்கம் போவாத. 2 குடிகாரலாம் சண்டை போட்டு இருக்காங்க. உனக்கு தான் சண்டெல்லாம் பயம் இல்ல? அவன் பார்த்து சேஃபா போ. நான் போக மாட்டேன் மாப்ள. நான் போக மாட்டேன். பாத்து போய். பாய் மச்சான். அந்த பாத்துனே இங்கயா? இதே ரோடு தான். எல்லாம் ஒரே மாதிரி இருக்குது. இவனா? ஏய் இவன் எதுக்கு இங்க வந்தான்? வெளியே வாடுற. சார் 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 நீங்க என்ன சார் இங்க பண்றீங்க? என்ன சாரா? நான் ஒரு கேரா இருக்கேயா. கேரா இருக்கா? சரக்கு அடிச்சிருக்காரா? சார் உங்களுக்கு என்ன சார் வேணும்? போன வாரம் இந்த ஏரியால 30 கோடி கொடுத்தா 3. என்ன கன்ஃபியூஸ் ஆகுது? 3 கோடி கொடுத்தா 30,000 இல்லையா? 3 கோடி சொன்னா 3,000 பேமெண்ட் தரேன்னு சொன்னாங்க. அதான் பேமெண்ட் வாங்க வந்திருக்கேன். ஐயோ இவனும் ஃப்ராடா? சார் யார் சார் அது? அவங்க நல்லா பெருசா இருப்பாங்க. அத கேக்கலையா? யாரு, என்ன பேரு, என்ன டீடைல்ஸ்னு கேட்டாயா? அது தெரியாம தான் இந்த ஏரியால சுத்தின்னு இருக்கேன். சரி ஓகே, நம்ம ஏரியால பெரிய ஆளு தான், எல்லா ஏரியாவும் தெரியும். நான் கண்டுபிடிச்சு ஊத்துறேன், நீங்க போங்க போங்க. போயிட்டான். ஆமா உன்னை எங்க பார்த்த மாதிரியா இருக்கே. என்னையா? என்னையெல்லாம் பாத்துருக்கவே முடியாது சார். நான் இப்பதான் வெளியவே வரேன். நீங்க போங்க, பயப்படாதீங்க, நான் கண்டுபிடிச்சு குத்துறேன். போங்க. ஐயோ டிவில வர தம்பி தானே நீங்க? அது நான் இல்ல சார். ஹைதராபாத்ல என் தம்பி ஒருத்தர் இருக்கான், அவனை பாத்திருப்பீங்க. ஆமா நீங்க போங்க. சரி போங்க போ. இன்னும் என்னெல்லாம் நடக்க போதோ. எங்கம்மா இருக்கிற? என்னம்மா இதெல்லாம்? அது ஒண்ணு இல்லடா ரவி, இந்த செல்போன்ல டான்ஸ் ஆடி போடுறாங்கல்ல, அத மாதிரி அம்மாவும் டான்ஸ் ஆடி போட்டா லைக்ஸ் பிச்சுக்கொள்ள. ஐயோ ஆனா உனக்குலாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்ல தெரியுமா? ஏன்டா அப்படியே போட்டேன்னு வச்சுக்க, வெளியே உன்னை கொல்றதுக்கு வாசல்ல ஒருத்தன் சரக்கு அடிச்சிட்டு சுத்திட்டு இருக்கான். ஏன்டா? இங்க பாரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல நானே உன்னைய கொன்றுவேன். ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொல்லிரு. யார் யார்கிட்ட என்னென்ன எங்க எங்க போய் சொல்லி வச்சிருக்க சொல்லிரு. பொய்யா? நான் என்னத்தடா சொன்ன பொய்? தயவு செஞ்சு இந்த ஒண்ணும் தெரியாத மூஞ்சிய மட்டும் என்கிட்ட காட்டாத, எனக்கு பத்திக்கிட்டு வருது. தயவு செஞ்சு சொல்லுமா. போன வாரம் 3 கோடி ரூபாய் சொத்து இருக்குன்னு ஒரு வக்கீல் சொன்னதா சொல்லி சொன்னல, கடைசியில பார்த்தா அந்த வக்கீலே பொய்யா இருக்கான். மா அவனுக்கு நீ பேமெண்ட் தராதனால அவன் வாசல்ல நின்னு கேட்ட சுரண்டி நிக்கிறாமா. ப்ளீஸ்மா இப்பயாவது சொல்லுமா, இன்னும் என்னெல்லாம் பண்ணி வச்சிருக்க? இல்லன்னா அவளுக்கிட்ட மாட்டிக்கிட்டு என்னால அடி வாங்க முடியாதுமா. சொல்லு சொல்லுமா சொல்லுமா. அது வந்து ரவி, அது வந்து ரவி, அது வந்து ரவி, அது வந்து ஐயா சை, வீட்டுல ஒரு பைத்தியம் இருந்தா பரவாயில்ல, வீடே பைத்தியமாவல இருக்கு. என்னதான் பண்றது? எல்லா பிளானும் சொதப்புது. எத்தனை நாளைக்கு தான் பிளானா போட்டுக்கிட்டு இருக்கிறது? இந்த மாட்டு மூலக்காரி வேற எந்த பிளான போட்டாலும் கெடுத்துக்கிட்டே இருக்கிறான். பேசாம அவ கூடயே சேர்ந்துருவோமா? வேணாம் வேணாம், அவ வாயிருக்கே. எப்பப்பாப்பா வேணாப்பா. அப்புறமா சின்ன மூலக்காரி, அந்த மூலக்காரி, இந்த மூலக்காரின்னு ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பா. ஐயோ வேணுமே 3 கோடி வேணும். நான் உன்னை வீட்டை விட்டு துரத்தலான்னு எவ்வளவோ பிளான் பண்ணி பார்த்தேன், ஒர்க் அவுட் ஆகல.
அதே மாதிரி நீயும் என்ன வீட்டை விட்டு துரத்தலான்னு பிளான் பண்ண, சுத்தமா முடியாது. அதுவும் ஒர்க் அவுட் ஆகல. நம்ம 2 பேரும் இப்படியே போய்கிட்டு இருந்தா அந்த 3 கோடி என்ன ஆகுறது? அதனால என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு, சொல்லவா? சொல்லு. அது வேற ஒன்றும் இல்லை, நம்ம மாற்றி மாற்றி சண்டை போடுறதுக்கு நம்ம ஏன் ஒன்னா பிளான் பண்ணி அந்த 3 கோடி ஆட்டே போடலாம்ல? உனக்கு ஒன்ற எனக்கு ஒன்ற, என்னன்ற? எனக்கே முதல்ல இது தோணுச்சு. அப்புறம் சும்மாவே உன் வாய் வண்டலூர் வரைக்கும் போகும். வண்டலூர் வரைக்குமா? அப்புறம் உன்கிட்ட சொல்ல வந்து நீ குட்டி மூளைக்காரி, 5 டப்பா சைஸ் காரின்னு ஏதாவது சொல்லுவ. அதான் வேணான்னு விட்டுட்டேன். ஆனா இப்போ நீ வந்து என்கிட்ட கேக்குறதுனால டீல் ஓகே. சூப்பர். அப்போ ப்ராஜெக்ட் 3 கோடியை எக்ஸிக்யூட் பண்ணிடலாமா? ஆனா அதுக்கு முன்னாடி அந்த கிழவிக்கு நம்ம நிறைய வாங்கி கொடுக்குற மாதிரி வாங்கி கொடுத்துட்டு மொத்தமா எடுத்துக்கலாம். அடியே மாட்டு மூளைக்காரி, உன்னை வச்சு எப்படி அந்த 3 கோடி அடிக்கிறதுன்னு எனக்கு தெரியும்டி. முதல்ல ஒன்னா சேர்ந்து வேலை செய்வோம். அப்புறம் உன்னையும் அந்த கிழவியும் எப்படி இந்த வீட்டை விட்டு துரத்துறன்னு மட்டும் பாரு. அடியே குட்டி மூளைக்காரி, முதல்ல அந்த 3 கோடி என் கையில வரட்டும்டி. அதுக்கப்புறம் நான் உன்னை என்ன பண்றேன்னு பாரு. நீ எல்லாம் ஒரு ஆளே கிடையாது. அந்த 1.5 கோடியை நான் எப்படி 3 கோடியை மாத்துறேன்னு பாரு. மாத்துறேன்டி. ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுவோமா? வா, நான் தூக்குவா. சோபா, என்னடா பொழப்பு இது? என்ன பொழப்பு இது? ஒருத்தியா இருந்தா பரவாயில்ல, 2 பேரும் மாறி மாறி பிளான் போட்டே சாவடிக்கிறாளுங்க. பிளானுக்கு பிறந்தவளுங்க. வீடாடா இது? போர்க்கள மாதிரி இருக்கு. இவ விட்டா அவ விட்டா இவ, மாறி மாறி பிளானா போடுறாளுங்க. பிளானுக்கு பிறந்தவளுங்க. 3 கோடி ரூபா வரப்போகுதுன்னு ஒரு வக்கீல் ஒரு பொய்ய சொன்னான். கடைசியில பார்த்தா அந்த வக்கீலே பொய்யா இருக்கானே. எத்தனை பொய்ய சமாளிக்கிறது? ஒரு பொய்யா இருந்தா பரவாயில்ல, எல்லாமே பொய்யா இருக்கு. இந்த உண்மையெல்லாம் அவளுக்கு தெரிஞ்சா நம்மளை என்ன பாடுபடுத்த போறாளுங்க, ஏது பாடுபடுத்த போறாளுங்கன்னு தெரியல. சரி இருக்கட்டும்னு சொல்லிட்டு நடுவுல நம்மளும் ஏதாவது குழந்தைகளை தான் பெத்துக்கலான்னு பார்த்தா அதுல மட்டும் உஷாரா இருக்கிறாளுங்கப்பா, உஷாரா இருக்கிறாளுங்க. இப்ப என்ன பண்றது? ஐயோ, இந்த வீட்டுக்குள்ள போறதுக்கே பயப்பா இருக்கு இப்பலாம். என்னடா பிச்சைக்காரன் நம்ம விட்டு சொல்ல உட்காந்துருக்கான். அண்ணே அண்ணே, டே தம்பி வண்டியாடா, வாடா 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 வாடா. அண்ணே தம்பி, அண்ணே பாத்து எம்பிட்டு நாள் அது. என்னடா பண்ற? எல்லாரும் பாசம் தானே. எப்படின்னா இருக்கு? இது வரைக்கும் இருக்கனே, அதுவே பெரிய விஷயம் தான். என்னென்ன சொல்ற? ஆமா, போன எபிசோட்ல என்ன மட்டும் தனியா விட்டு போயிட்ட. இவளுக்கு 2 பேரும் என்ன படுத்தாத பாடே கிடையாதுடா. படுத்துறாளுங்கடா, படுத்துறாளுங்க. 1 கிளாஸ் தண்ணி தான் நான் கேட்டேன், அத குடுக்க யாரும் இல்லடா இங்க. நான் வந்தோடனே போய் முத்துற. நானும் போயிட்டு ஒன்னும் 1 வாரம் கழிச்சு வரேன். எங்க போற? ஊருக்கு. ஒரு எபிசோட் தான் அண்ணனால தாங்க முடியும், அடுத்த எபிசோட்லாம் போக முடியாது. வா போலாம். சரி வா ஓகே. போலாம். அண்ணா ஒரு டவுட்ண்ணே, உள்ள ஏதாவது சம்பவம் ஏதாவது இருக்கா? இது வரைக்கும் இல்ல, ஆனா எதிர்பார்க்கலாம்டா, எதிர்பார்க்கலாம். தெரியுது. நம்ம வீடாச்சே. இந்த போன் எல்லாம் டான்ஸ் ஆடுறாங்களே, அது எப்படி இருக்கும்? மா, தம்பி வந்துட்டான். மா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன்டா. நீ ஏன்டா இப்படி எழுச்சிட்ட? இவ்வளவு நாள் உங்களை பார்க்காம இருந்தல, அதனால தான். நீ எப்படிமா இன்னும் அப்படியே இருக்க? எப்படி இல்லாம இருக்கும்? வீட்டுல ஒரு வேலை செய்யறது கிடையாது, அதான் தாங்கு தாங்கு தாங்குற ஆளுகளே. சரி சரி சரி, உன் பொண்டாட்டி உன்னை எதிர்பார்த்துட்டு இருப்பா. ஆமா ஆமா, எனக்கு பொண்டாட்டி இல்ல, பொண்டாட்டி பொண்டாட்டி. எங்க எங்க எங்க? எப்படி அலையறான் பாரு. ஐயா, நீ டான்ஸ் ஆடுறத பாரு. எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு? இந்தா இருக்கு. அச்சங் அச்சங் அச்சங். சலுகுட்டி. ஐயோ வந்துட்டீங்களா? எப்போ வந்தீங்க? எப்படி வந்தீங்க? ஒண்ணுமே புரியலையே. ஐயோ வந்துட்டீங்களா? அப்படிலாம் ஷாக் ஆவேன் பாத்தியா? போவாங்கட்டு. என்னடா புசுக்கு அசிங்க பத்திட்டா? என்னடா சல்லுக்குட்டி இப்படி சொல்லிட்ட? அப்புறம் என்னங்க, நீங்க எல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? உண்மையா கஷ்டப்பட்டியா நீ? அந்த 3 கோடி எப்படிடா பறிக்கலாம் நான் பிளான் போட்டுக்கிட்டே இருக்கேன். உங்க அண்ணுக்காரி சொதப்பிக்கிட்டே இருக்கான். போத்தலாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தேன். இப்ப நீ வந்துட்ட,
இருந்தாலும் சூப்பர் பிளான் ஒன்று வச்சிருக்கேன். நம்ம மாண்டேஜ் பிளான் தானே? போயிடு. என்னடா வந்ததுல இருந்து அசிங்க பத்திட்டே இருக்கா? ஒரு புருஷன்ற மரியாதையே இல்லை இந்த வீட்டுல. அத்தை அத்தை என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வழக்கம் போல புக்கு தாமா படிச்சிட்டு இருக்கேன். வேற என்னமா வேலை இருக்கு? எல்லா வேலைகளையும் நீங்களே பாத்துக்கிறீங்க. அத்தை இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ். எஸ், இங்க பாருங்க. நல்லா இருக்கே. உனக்கு ரொம்ப நல்லா இருக்கு மேடா. அத்தை இது எனக்கு இல்ல அத்தை, உங்களுக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன். எனக்கா? எனக்கு எதுக்குமா இந்த வயசான காலத்துல? அத்தை இந்த ஆரம் பாத்தீங்கன்னா மேட் இன் சைனா அத்தை. சைனால இதெல்லாம் பண்றாங்களா? சைனால என்னென்னோ பண்றாங்க, இத பண்ண மாட்டாங்களா? அப்படியா? அத்தை பச்சை கலர் கல்லு தெரியுதா? வெள்ளை கலர் கல்லு தெரியுதா? பிங்க் கலர் கல்லு தெரியுதா? இது பேர் தான் ஷோபி கல்லு அத்தை. இது சோபி கல்லா? அத்தை அது ரூபி கல்லு அத்தை. ஓ ரூபி கல்லா. உங்களுக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன் அத்தை. இந்தாங்க அத்தை, போட்டு பாருங்க. நல்லா இருக்கு. இது உனக்கு ரொம்ப அழகா இருக்கும்டா. ஆமா நீயே போட்டுக்கடா தங்கம். அத்தை இது எனக்கு இல்ல அத்தை, உங்களுக்கு தான் அத்தை. எனக்கு எதுக்குடா இந்த வயசான காலத்துல? நீங்க தான் கல்யாணம் காட்சி பிள்ளைங்களோட போறீங்க. அத்தையை எங்க நீங்க வெளியில விடுறீங்க? வீட்டுக்குள்ள தானே வச்சிருக்கீங்க. அத்தை ஏஜ் இஸ் ஜஸ்ட் நம்பர் அத்தை. அப்படின்னா? அப்படின்னா அதெல்லாம் விடுங்க அத்தை, அதெல்லாம் கொஸ்டின் கேட்காதீங்க. நாங்க போடுங்க. அத்தை இத போட்டீங்கன்னா மகாலட்சுமி மாதிரி இருப்பீங்க அத்தை. நான் மகாலட்சுமின்னு இந்த ஊருக்கே தெரியும். ஆனா இந்த மகாலட்சுமிக்கு வயசாயிடுச்சேம்மா. அதெல்லாம் பரவாயில்ல அத்தை, போடுங்க அத்தை. எனக்கு எதுக்குமா இதெல்லாம்? போடுங்க அத்தை. அகல்யா, நீயும் அத்தைக்கு நகை வாங்கிட்டு வந்திருக்கியா? ஏய் நானும் வாங்கிட்டு வந்திருக்கேன்டி. பாரு நல்லா இருக்குல? நீயுமா எனக்கு நகை வாங்கி வந்திருக்க? அத்தை உங்களுக்குனே உங்க போட்டோவை காமிச்சு அழகா அம்சமா நகை வாங்கிட்டு வந்திருக்கேன் அத்தை. என் போட்டோவை காமிச்சு நகை வாங்கி வந்திருக்கியா? ஏய் அகல்யா அந்த நகலாம் வை. ஐயோ என் மருமகளுங்க இத மாதிரி தங்கமான மருமகளுங்க கிடைப்பாளுங்களா? எனக்கு இத பார்த்தா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அந்த நகை வை. அத்தை இதெல்லாம் பார்த்தா நீங்க தங்க நகை மாளிகை மாதிரியே இருக்கீங்க அத்தை. அப்படியாடா? அப்படியே மகாலட்சுமி மாதிரியே இருக்கீங்க அத்தை. எனக்கு டக்குன்னு ஒரு சாங் ஞாபகத்துக்கு வருது. சொக்க தங்கம் ஜுவல்லரி, சொக்க வைக்கும் ஜுவல்லரி. பாருடா இந்த வயசான காலத்துல இதெல்லாம் போட்டுக்கிட்டு என்னால இருக்க முடியாது. வெளியில போனா பயமா இருக்கு. ஆமா அதனால நீங்களே போட்டுக்கிட்டு என் பிள்ளைங்களோட சந்தோஷமா கோயிலுக்குலாம் போயிட்டு வாங்கடா. ஐயோ அத்தை இது வச்சுக்கோங்க அத்தை, உங்ககிட்ட இருந்து எப்படி வாங்கணும்னு எனக்கு தெரியும். இல்ல அத்தை நீங்க வச்சுக்கங்க, ஃபங்க்ஷனுக்குலாம் போகும்போது நான் வாங்கிட்டு போறேன்னு சொன்னாரு. ஆமா ஆமா என்கிட்ட இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு தரடா, வேற யாருக்குன்னா தர போறேன். ஆமா கொஞ்சம் இருங்க, இந்த வரேன். அத்தை இந்த வரேன்டா. இந்த கிழவி எங்க போகுது? எங்க காணோம்? என்ன கிளை உள்ள போயிருக்கு? பெரியவள இந்தா, சின்னவள இந்தா. இது என் மாமியார் எனக்கு கொடுத்த நகை, புரியுதா? இது எல்லாமே என் பாரம்பரியமான நகை. நான் வச்சுட்டு என்ன பண்ண போறேன்? இனிமேல் இதை நீங்க தான் போட்டு அழகு பார்க்கணும். என் பிள்ளைங்களோட நீங்க சந்தோஷமா இருந்தா எனக்கு அது போதும். இங்க பாருங்க, இனிமேல் உங்க சந்தோஷம் தான் என் சந்தோஷம். நீங்க சந்தோஷமா இருந்தா தான் பார்த்து நான் சந்தோஷப்படணும், புரியுதுங்களா? சரி நான் போயிட்டு வரேன். அகல்யா என்னடி கிளவி கேட்காமே கொடுத்துட்டு போகுது? 15 சவரன் இருக்கும் போலியே. இதெல்லாம் பார்க்கும்போது மனசு கஷ்டமா இருக்குடி. எனக்கும் ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. இருந்தாலும் ப்ராஜெக்ட் தான் நமக்கு முக்கியம். ப்ராஜெக்ட் 3 கோடி தான் ரொம்ப முக்கியம். இங்க பாரு சென்டிமெண்ட்லாம் நீ அட்டாக் ஆகாத. 3 கோடி தான் 3 கோடி தான் 3 கோடி தான். அதுக்கு தான் பிளான் பண்ணலாம். வா 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 டக்குன்னு போலாம் வா.
நம்ம கரெக்ட் பண்ணலான்னு பார்த்தா கிளவி நம்மள கரெக்ட் பண்ணி 15 சவரம் நகை கொடுத்து அமிச்சிருக்கு. மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவ்வளோ நல்லவளா கிளவி. ச்சே, இப்ப என்ன பண்றது? அதான் நான் ஆல்ரெடி பிளான் பண்ணி கலக்கிக்கிட்டு இருக்கேன். கலக்கிக்கிட்டு இருக்கியா? என்ன கலக்கிக்கிட்டு இருக்க? நீ சொன்ன மாதிரி அந்த கிளவி கிட்ட சென்டிமெண்ட் கின்டிமெண்ட் எதுவும் ஒர்க் அவுட் ஆகாது. அதான் மொத்தமா கிளவிய கொலை பண்ண போறியா? கோலம்லாம் இல்ல, அது அவ்வளோ ஒர்த்லாம் இல்ல. கிளவிக்கு கையெழுத்து போட தெரியாது, கை நாட்டு தான். மயக்க மருந்து கலந்து கொடுத்துட்டா கை நாட்டை வாங்கிடலாம். மயக்க மருந்தா? பறிச்சுட்டு மஜா பண்ணலாம். மஜா பண்ணலாம். வா போலாம். தீபாவளி, இந்த குட்டி மூளைக்காரிக்கு இவ்ளோ மூளையா? பயங்கரமா நல்லா இருக்கா. மாட்டினா அவதான மாட்டுவா. நமக்கு 3 கோடி கிடைச்சா போதும். ஐயோ, பாத்தியாடா தம்பி, போனா போட்டுன்ட்டு விட்டா இவளுக்கு ஆட்டம் நாளுக்கு நாள் ஆடிக்கிட்டே போறாளுங்க. ஆமாண்ணே. கடைசியில நம்ம அம்மாவை கொல்றதுக்கெல்லாம் பிளான் பண்றாளுங்கடா. இதுக்கு மேல இவளுக்கு 2 பேரையும் ஆட விட்டோம். நம்ம ஆம்பளன்றதுக்கே அர்த்தம்லாம் போயிட்டு தம்பி, அர்த்தம்லாம் போயிடும். கரெக்ட் தம்பி, தூக்குடா. வாடி, என்ன முறைக்கிற? ஏண்டி கிருணி போல மூக்கி, நானும் நீ சின்ன குழந்தையாச்சேன்னு போனா போட்டுன்னு விட்டா நீ என்ன டெரரிஸ்ட் ரேஞ்சுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்க? பிளான் பண்ணுவியா? எஸ்கேப் ஆவியா? எஸ்கேப் ஆவியா நீ? இப்ப பாரு, இப்ப எப்படி எஸ்கேப் ஆவ? அடியே கிருணி போல மூக்கி, உன்னைய அடிக்காம விட மாட்டேன் நீ. எங்கடி ஓடுற? அடி. நில்றே. ஏய் ஓடாதீ. ஏய் ஏண்டி டவரா செட் மாதிரி இருந்துட்டு பிளான் பாடி. ஏண்டி மூஞ்சூர் மூஞ்சி, நானும் உன்னை சின்ன புள்ளன்னு பார்த்தா நீ இல்லாத பொல்லாத வேலையில பாத்துட்டு இருக்க. உன்ன எலின்றது சரியாதான் இருக்கு. நீயா நின்னா அடி கம்மியா விடும், நானும் புடிச்சனா அடி அதிகமா விடும். நில்லு நில்லுன்றல நில்லு. மவால பண்ணுவியா 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 பண்ணுவியா? ஏய் நில்லுடி, சொன்னா கேளு. நிறுத்து. டேய் ரவி, நீ வா, நீ வாங்கடா. என்னடா இப்படி பண்றீங்க? பொம்பளை பிள்ளைங்க மேல கை வச்சிருக்கீங்க. ச்சே, இப்படியாடா அவங்கள வளர்த்த? மா, அவளுக்கு பண்றதெல்லாம் உனக்கு தெரியாதுமா. டேய், அவங்க 1000 பண்ணட்டும்டா, அதுக்கு மேல கைப்பீங்களா? டேய், நீங்க இவங்களை எப்படி நடத்துறீங்கன்னு தெரிஞ்சுதான் நான் எப்படி உங்களை வளர்த்தேன்னு சொல்லிட்டு இந்த ஊருக்கே தெரியும்டா. அதனடா பழக்கம், பொம்பளை பிள்ளைங்க மேல கை வைக்கிறது? சி, அசிங்கமா இல்ல? மா, இவளுக்கு என்னெல்லாம் பண்ணிருக்கானு உனக்கு தெரியுமா? எல்லாம் எங்களுக்கு தான் தெரியும். யார் சரியா சொன்னேனே. இவங்க பண்ணதெல்லாம் எனக்கு தெரியாது. இவ எனக்கு பிரஷர் இருக்குன்னு தெரிஞ்சு சூப்புல அதிகமா உப்பு போட்டு கொடுத்தா. தெரியுமா? பத்தாதுக்கு சோப்பு தண்ணி கீழே ஊத்தி நான் வீணும்னு இவ செஞ்சா. இவ சுகர் ஏற்றும் சொல்லிட்டு காஃபில சக்கரை போட்டு கொடுத்தா. இதெல்லாம் தெரியாதுன்னு வச்சுக்கிட்டீங்களா? டேய், அவங்க சின்ன பிள்ளைங்கடா. மா, நாங்களும் இவங்களை இவ்வளவு நாள் போனா போதுந்தாமா விட்டுருந்தோம். கொஞ்சம் விட்டா ஓவர் ஆகுறாளுங்க. அதுக்கு அவங்க மேல கை வைப்பீங்களா? உங்களை நம்பி தானே இந்த வீட்டுக்கு வந்திருக்காங்க. நம்ம தானே அவங்கள பாத்துக்கணும். சின்ன பிள்ளைங்கடா அவளுங்க. நீங்களும் அவங்களுக்கு சரிசமமா நடந்துட்டா எப்படி ஆகுறது? எனக்கே உங்களை பார்த்தா பிடிக்கலடா. நம்ம பிள்ளைங்கடா அவளுங்க. அவங்களுக்கு ஒண்ணும் தெரியாதுடா. நம்ம தானே சொல்லி தரணும். நீ சொன்ன மட்டும் உங்களுக்கு புரியா போகுது. அத்தை, நீங்க எங்களுக்காக உங்க பசங்களை இப்படி திட்டிட்டீங்களே அத்தை. நீங்க பசங்களை திட்டி நாங்க பார்த்ததே இல்லை அத்தை. நீங்க இவ்வளோ கோவமாயே நாங்க பார்த்ததே இல்லை அத்தை.
இவ்வளோ சப்போர்ட் பண்றீங்களே அத்தை. உங்களை புரிஞ்சிக்காம போயிட்டோமே நாங்க. வெறும் சொத்துக்கு ஆசைப்பட்டு உங்களை என்னென்னோ பண்ண ஆசைப்பட்டோம் அத்தை. சாரி அத்தை. அத்தை எங்களுக்கு அந்த சொத்துலாம் வேணாம் அத்தை. நீங்க தான் அத்தை எங்களுக்கு மிகப்பெரிய சொத்து. உங்க பாசம் புரியாம ஒரே தப்பா ஏதோ பைத்தியக்காரத்தனமா பண்ணிட்டோம் அத்தை. மன்னிச்சிடுங்க அத்தை. எந்திரிங்கம்மா. நீங்க 4 பேர் என் கூடயே இருக்கணும் தாமா இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டேன். நீங்க சந்தோஷமா இருந்தா எனக்கு அதுவே போதுமா. நீங்க என் குழந்தைங்கடா. நீங்க எப்பொழுதும் என் கூட தான் இருக்கணும். உன் பேர்ல மட்டும் தப்பு இல்லம்மா, என் பேர்ல தப்பு இருக்குமா. நீங்க 4 பேரும் ஒன்னா இருக்கணும் சொல்லிட்டு நானும் ஒரு தப்பு பண்ணிட்டேம்மா. அந்த 3 கோடி அந்த 3 கோடி பத்தி மட்டும் பேசாதீங்க அத்தை. அதனால தான் இவ்வளோ பிரச்சனையும். இனிமே எங்களுக்கு சொத்தே வேணாம் அத்தை. நீங்க தான் அத்தை எங்களுக்கு பெரிய சொத்து. அது வந்துமா அந்த 3 கோடி 3 கோடி பத்தி நான் சொல்றேன். ஐயோ எங்க இங்க வந்தான்? 1 மாசத்துல உங்க எல்லாருக்கும் 3 கோடி வரப்போகுது. மொத்தமா கோர்த்து என் விட்டாங்க. பேமெண்ட் எப்போ வரப்போகுது? ஹே ஹே மாமா இல்ல